GCAD ReadyCAD ட்ரைனிங் சென்டர். நம்ம வந்து இப்போ கர்வ்ஸில் எலிப்ஸ் அண்ட் ஸ்பைரல் அதை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நியூ ஃபைல் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன். பார்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ வந்து பிளேனை வந்து ஹைட் பண்ணிக்கிறேன். ஸோ டாப் லைனை செலக்ட் பண்ணி ஒரு சர்க்கிள் போடுறேன். ஃபஸ்ட்டு வந்து செலக்ட் பண்ணிவிட்டு டயாமீட்டர் வந்து 25 போட்டாச்சு. எப்பயுமே வந்து ஒரு ஸ்ப்ரிங் வரைகிறதுக்கு முன்னாடி ஒரு சர்க்கிள் போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டா தான் வந்து நம்ம ஸ்ப்ரிங் கமாண்டுக்குள்ளே என்ட்ரு ஆகணும். ஸோ இப்போ வந்து நம்ம எலிக்கல் ஸ்ப்ரிங் அதை செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக வந்து நிறைய காயில் வந்துருச்சு. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கான்ஸ்டன்ட் பிச்சுன்னு இருக்குது. இதில் வந்து 5 mm இருக்குது. ஸோ 5 mm வந்துன்றது பிச்சு டிஸ்டன்ஸ், அதாவது ஒரு காயிலுக்கும் இன்னொரு காயிலுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து 5 mm. இது வந்து 5ன்றது நம்பர் ஆஃப் காயில் எத்தனை இருக்கோ அது. இப்போ நான் இது வந்து 6ன்னு மாற்றிக்கிறேன். ஸோ 6 காயில் இருக்குது. இது வந்து ஆங்கிள் வந்து எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்றது. இப்போ இங்கேருந்து ஆரம்பிக்குது, அதை மாற்ற தந்தாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். இது வந்து கிளாக் வைஸ், இது வந்து கவுண்டர் கிளாக் வைஸ், ரெண்டுத்தையும் மாற்றிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா பேசிக் எலிப்ஸ். இதிலே வந்து நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஏரோ மார்க் இருக்குது. இதை செலக்ட் பண்ண உடனே இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வருது. ஃபஸ்ட்டு வந்து இப்போ நம்ம பார்த்துக்கிறது வந்து பிச் அண்டு ரெவல்யூஷன், ரெண்டாவது வந்து ஹைட் அண்ட் ரெவல்யூஷன், மூணாவது ஆப்ஷன் வந்து ஹைட் அண்ட் பிச் இருக்குது, நாலாவது ஆப்ஷன் ஸ்பைரல் இருக்குது. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் ஆப்ஷனும் அதுக்கப்புறம் லாஸ்ட் ஆப்ஷனும் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து பிச் வந்து இப்போ 5 கொடுத்துருக்குறேன். நான் இப்போ தடவை ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்தோடனே ஒரு ஸ்ப்ரிங் வந்து வந்துருச்சு, அதாவது ஒரு எலிக்கல் வந்து வந்துருச்சு. ஸோ இதில் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு சர்க்கிள் போட்டு ஸ்ப்ரிங்காக மாற்ற போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த எலிக்ஸ் வந்து எதுக்கெலாம் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம த்ரெட்டோட ஷேப்பு, அதாவது விஷுவலாக எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்குறதுக்கு ப்ளஸ் வந்து ஸ்ப்ரிங்கு வந்து மாடல் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்காக மட்டும்தான் இன்னும் எலிக்ஸ் வந்து யூஸ் ஆகும். ஸோ நம்ம வந்து இந்த எண்டில் வந்து இப்போ ஒரு பிளேன் க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து பிளேனை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பிளேனை செலக்ட் பண்ணி இந்த எண்டை செலக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த எண்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிளேன் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ ஓகே கொடுக்குறேன். ஸோ அடுத்தது வந்து இன்னொரு ஆப்ஷன் கேட்குது. ஸ்ப்ரிங்கை செலக்ட் பண்ண உடனே ஒரு பிளேன் வந்துருச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த பிளேனில் ஒரு சர்க்கிள் வரைய போகிறேன். ஸோ அந்த சர்க்கிள் வரைஞ்சி இந்த ஆரிஜினில் கரெக்டாக வரைகிறேன். நார்மல் 2 மாற்றிக்கிறேன். நார்மல் 2ல் மாற்றின்னு கரெக்டாக இந்த ஆரிஜின் வர இடத்துல சர்க்கிள் வரைகிறேன். ஸோ இதோடைய டயாமீட்டர் வந்து மாற்றிக்கலாம். ஒரு 2.5 mm கொடுக்குறேன். கொடுத்துட்டு அதை வந்து கரெக்டாக நம்ம இந்த ஆரிஜினில் செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அந்த எண்டு பாயிண்ட்டையும் சர்க்கிளோடைய சென்டரையும் செலக்ட் பண்ணி கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்குது. நம்ம வேணால் இங்கே 0 0ன்னு மாற்றிக்கலாம். இங்கேயும் 0ன்னு மாற்றினா ஆட்டோமேட்டிக்காக 0ல் வந்து உட்காந்துரும். இப்போ 0ல் உட்காந்துருச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஸ்கெட்சை விட்டு வெளியில் போயிட்டோம். அடுத்தது வந்து ஷிஃப்ட் கமாண்ட் பார்க்க போகிறோம். அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து ப்ரொஃபைல், செகண்ட் வந்து பாத்துக்கு வந்து நீங்கள் இதை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு டிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் வந்து வந்துருச்சு. ஸோ இது வந்து ஒரு கமாண்டு. நம்ம இதிலே வந்து அடுத்த ஆப்ஷன் வந்து ஸ்பைரல் பார்க்க போகிறோம். ஸோ அதுவும் ஒரு நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கிறேன். நியூ ஃபைல் பார்ட்டில் செலக்ட் பண்ணி ஓகே கொடுக்குறேன். டாப் லைனை செலக்ட் பண்ணி ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கலாம். டாப் லைனில் ஒரு சர்க்கிள் வரைகிறேன். அதை வந்து டைமென்ஷன் பண்ணிக்கலாம் 25. இப்போ வந்து நான் பிளேன்லாம் ஹைட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபியூச்சரில் கர்வ்ஸில் போயிட்டு திருப்பி அது எலிப்ஸ் அண்ட் ஸ்பைரல் அதை செலக்ட் பண்ணுறோம். இங்கே வந்து லாஸ்ட் ஆப்ஷன் வந்து ஸ்பைரல், அதை செலக்ட் பண்ணுறோம். உங்களுக்கு நம்பர் ஆஃப் பிச் வந்து 5 mm, நம்பர் ஆஃப் இது வந்து 6 mm. ஸோ இப்போ நம்ம வந்து இது எக்ஸாம்பிளுக்கு 4 மட்டும் கொடுக்குறேன். 4 மட்டும் சின்னதாகிடும் உங்களுக்கு. இப்போ வந்து இந்த சர்க்கிளோடைய ஒரு டேஞ்சண்ட்டாக அப்படியே வந்திருக்கு. ஸோ இப்போ நான் இது ஓகே பண்ணுறேன். ஓகே பண்ண உடனே ஒரு ஸ்பைரல் வந்துருச்சு. இதையும் வந்து நீங்கள் வந்து சர்க்கிள் போட்டு ஒரு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். நம்ம இதோட இந்த கமாண்டை முடிச்சுக்கலாம்.
GCAD 3D CAD ட்ரைனிங் சென்டர்.